அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மார்ச் 19, 2025 புதன்கிழமை தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். மார்ச் 21 முதல் 28 வரை தமிழ்நாடு பயண சந்தை நிகழ்ச்சி. அதாவது தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் வெளிமாநில முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் மார்ச் 21 முதல் 23 வரை 3 நாட்களுக்கு தமிழ்நாடு பயண சந்தை எனும் நிகழ்ச்சி சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது. இந்த பேர் பார்த்து வச்சுக்கோங்க, எந்த துறை சார்ந்து நடத்துகிறாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. தமிழக சுற்றுலாத்துறை சார்பாக தமிழ்நாடு பயண சந்தைன்ற நிகழ்ச்சி எதுக்காண்டினா வெளி மாநில முதலீடுகளை ஈர்க்கும் வகையில்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னென்னு பார்த்துருவோம். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிழஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கேடு வந்த போதும் ஒரு வகை நன்மை உண்டு. அக்கேடு ஒருவனுடைய நண்பரின் இயல்புகளை நீட்டி ஆழ்ந்து பார்ப்பதொரு கோல் ஆகும் அப்படின்னு நட்பு ஆராய்தல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுக்கு முன்னுரிமை அப்படின்ற கொள்கை குறித்து தவறான புரிதல் வேண்டாம்னு சொல்லி ரைசினா உரையாடலில் துளசி கபாட் பேச்சுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் அமெரிக்காவுக்கு முன்னுரிமை கொள்கையை அமெரிக்கா மட்டும் என்று யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என நாட்டின் உளவுத்துறை தலைவர், அவங்க பொசிஷன் பார்த்துக்கோங்க, அந்த நாட்டின் உளவுத்துறை தலைவர் துளசி கபாட் செவ்வாய்க்கிழமை வலியுறுத்தினார். உலகளாவிய அரசியல் பொருளாதாரம் குறித்து விவாதிக்கும் ரைசினா உரையாடல் மாநாடு புதுடில்லியில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. மாநாட்டில் செவ்வாய்க்கிழமை கலந்து கொண்ட அவர் அவங்க பேசினதெல்லாம் போட்டிருக்காங்க. நமக்கு நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த ரைசினா மாநாடு பற்றி நேற்று நியூஸில் சொல்லியிருப்பேன். அண்டு இவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னா, அமெரிக்க நாட்டின் உளவுத்துறை தலைவர். அடுத்ததாக லண்டனில் சிம்போனி இசை, தில்லியில் இளையராஜாவுக்கு பிரதமர் மோடி பாராட்டுன்னு தெரிவிச்சிருக்காங்க. லண்டனில் அண்மையில் சிம்போனி வேலியன்ட் இசை நிகழ்ச்சியை நடத்தியதற்காக இசையமைப்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இளையராஜாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை பாராட்டு தெரிவித்தார். மேலும் இசைஞானியான அவரது மேதைமை நமது இசை மற்றும் கலாச்சாரத்தில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் பிரதமர் கூறினார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. காவல் கிணறு அப்படின்ற ஏரியாவில் இஸ்ரோவின் கிரையோஜெனிக் இன்ஜின் சோதனை வெற்றின்னு தெரிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் விண்கலத்தை எடுத்து செல்லும் ராக்கெட்டில் பொருந்தக்கூடிய CE-20 என்ற கிரையோஜெனிக் இன்ஜின் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்டு நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சென்னை ICFல் தயாரிப்பு ஏப்ரல் இறுதிக்குள் பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லி கேள்விக்குறின்னு போட்டிருக்காங்க. நாட்டின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலம் இயக்கப்படும் ரயில் தயாரிக்கும் பணிகள் 80% நிறைவடைந்துள்ளதாக சென்னை ICFல் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த ரயில் ஏப்ரல் மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமாக நோட்ஸ் எடுக்கிறவங்க, மெயின்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு மேபி இது யூஸ் ஆகலாம். ஃபுல்லாக எலாபரேட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.